திருவிழாக்கு டவுட்டு தான். பட் அத நம்ம இன்னொரு வாட்டி எங்கனா போடுவோம்ல, அப்ப அவங்க போடட்டும். அதுக்கு நம்ம திருவிழாக்கு மட்டும் தான போடுவோம், இல்லல்ல. அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி வச்சோமே, அதுக்கு போடுவோம்ல, அப்ப அவங்களும் போடட்டும். ஓ அப்படி. அப்போ சரி, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பாய், டேக் கேர். எல்லாருக்கும் பாய். மாமா பொண்ணுகிட்ட பேசிட்டு வச்சிட வேண்டியது. மாமா பையன்கிட்ட பேசுற பழக்கம் இல்ல, யாருக்கும் இல்ல போல. அச்சச்சோ மாம்ஸ், நீங்க இருக்கீங்களா? சொல்லவே இல்ல. ஓ, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது. சாரி மாம்ஸ், நீங்க இப்போ இந்த இடத்துல இல்லைன்னு நினைச்சேன் மாம்ஸ். சும்மா இருக்கட்டும். இதுதான் ஒரு மாமா மேல இருக்கிற மதிப்பெல்லாம். ஏதாச்சும் இருக்கேன் மாம்ஸ் தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். சொல்லிட்டேன், ஓடிடு. சாரி மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதாச்சும் ஃபிகர் செட் ஆச்சா? நல்லா இருக்கேன். ஒரு மாமா கிட்ட கேட்கிற கேள்வியா நீ கேட்கிற? இன்னும் 30 வயசு அங்கிள் கிட்ட வேற என்ன மாம்ஸ் கேக்குறது? நான் உன்கிட்ட பேசுனேன்ல, அதான் அந்த படத்தை ஒழுங்கா ஓடிடு. ஓகே மாம்ஸ், பாய். ரோஸ் கட்டு தேவையா? ஆனே, தேவையில்லாத ரோஸ் கட். போதும் 2 பேரும் ஓட்டுனது. அவன் என்னடி அப்படி பஞ்சு பாட்டு பாடுற? எனக்கு புரியல. ஆமா, அதான் ஒரு லைஃப். உங்களுக்கு தான் புரியல. நீங்க தான் இன்னும் சும்மா சீன் போடுறீங்க அவரை பார்த்து. அவர் வெளியே இருக்க லைஃபை பார்த்து அதான் ஒரு லைஃப் நீங்க நினைச்சிட்டீங்க. அவர் உள்ள வாழ்ற லைஃபே இப்படிதான். அவன் ஆளுக்கு வாங்கி தரதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, புரியல. அவங்க அப்பா ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை செய்யறாரு, சம்பளம் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க அப்பா அந்த சம்பளத்தை வந்து வீட்டுல வாங்கிடுவாரு. அவருக்கு வந்து டெய்லி பெட்ரோல் அலவன்ஸ், டெய்லி எக்ஸ்பென்ஸ் அப்படிதான் கொடுப்பாரு. அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு பர்சனலுக்குன்னு கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனா எங்க பர்த்டேக்கு வாங்குறது, எங்களுக்கு ஏதாவது பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்லை எங்களுக்கு வெளியே கூட்டு போகணும்னா அப்பா அவங்க அப்பாட்ட தான் காசு வாங்கணும். அப்படிதான் அவர் வாங்குவாரு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவர் கையில கொடுத்து வச்சிருக்க மாட்டாரு. இப்போ அவருக்கே கூட அவர் எங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவங்க அப்பா கொடுப்பாரு. எங்க ஹோட்டல் கூட்டு போனோம்னாலும் கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் கொடுப்பாரு. ஆனா பில் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த பில்லை கலெக்ட் பண்ணி அவர் வைப்பாரு. அவருக்கு அந்த